நீங்களா? நீங்க இதுக்கு என்ன கடத்துனீங்க? உங்க பொண்டாட்டி ஜெயிக்கணுமா வேணாமா? ஆமா ஜெயிக்கணும். நீங்க இங்க இருந்தாதான் உங்க பொண்டாட்டி ஜெயிக்க முடியும். எலெக்ஷன் முடியற வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும். இந்த வடையப்ப ஒரு ஆலமரம், என் கூட பிறந்த தொங்கச்சி வெறும் விழுது. விழுது என்ன செய்ய முடியும்? போங்க, உங்க அண்ணன் கிட்ட போய் உங்க புருஷன் எங்கன்னு கேளுங்க. விழுது என்ன செய்ய முடியும்? விழுது அசையதான் முடியும், ஆலமரத்தை அசைக்க முடியாது. நாங்க தான் ஊரை விட்டு போறோம்னு சொன்னோம்ல, அப்புறம் எதுக்கு என் புருஷனை கடத்தின? சொல்லு, எங்க வச்சிருக்க என் புருஷன்? எங்க வச்சிருக்க? ஏய், யாரடி உன் புருஷனை கடத்துனது? நீ தான் கடத்தின. நானா? எனக்கு நல்லா தெரியும், நீ தான் கடத்தின. நான் கடத்தல, நீ போ. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். எனக்கு புருஷன் வேணும். போறியா இல்லையா? நீ போக முடியாது. உன் புருஷன் நான் கடத்தல. இது மாதிரி இந்த மேடை நான் பேசலாம் இருக்கு. ஓடி. என் புருஷன் வேணும். ஓன் சொல்றேன். ஓன் சொன்னா கேட்க மாட்டேன். ஓடி. ஓடி. போ. வெளிய போடி. பெண்ணினத்தை அவமானப்படுத்திய உடையப்பா, தங்கச்சி செல்பால் அடிச்சிருக்கா. இவன் அடிக்க செல்பால் உடையப்பா. சேரு. சேரு. இது ஒண்ணுதான் கேடு. ஏய், பொம்பளை பிள்ளைய செருப்பால அடிச்சியாமே. ஆத்திரத்தை அடக்க முடியல. என்ன ஆத்திரம்? என்ன ஆத்திரம்? உன்னை எல்லாம் மனுஷனை நம்பி எலெக்ஷன்ல நிக்க வச்சல்ல, என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். அடி அடி அடி. நீ அடிக்க மாட்டியா? நானே அடிச்சுக்கிறேன். நானே அடிச்சுக்கிறேன். யாரோ எவனையோ கடத்திட்டு ஏன் மேல பழைய சுமத்துறாங்க. அரசியல்னா அப்படிதான் இருக்கும். உன் மூஞ்சில காரி துப்புனாங்கல்ல, அத நீ தான் துடைக்கணும். அடுத்தவனா வந்து நக்கி தொலைப்பான். இத பாரு, கோடி கணக்குல செலவு பண்ணி இதுக்கு முன்னாடி உன்னை எம்எல்ஏவா ஆக்குனதோ, இப்ப எம்எல்ஏக்கு நிக்க வைக்கிறதோ, நீ எம்எல்ஏ ஆகிறதுக்காக இல்ல, என் மக எம்எல்ஏ பொண்டாட்டியா இருக்கணும். என் ஊர்ல என் மக எம்எல்ஏ பொண்டாட்டின்னு நான் பீத்திக்கணும். ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு. இனிமே செருப்படுத்தேன் பருப்படுத்தேன்னு வச்சுக்கிட்ட நான் எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏடா வண்டிய. ஏண்டா இந்த பொம்பளை இந்த ஏத்துட்டு போறா, நம்ம அண்ணன் ஆம்பளை அசையாம நிக்கிறான்னு பாக்குறியா? ஆமாண்ணே. எலெக்ஷன் முடியட்டும். உடையப்பனுக்கு முத வேலை இந்த மூலி முங்காரிக்கு சங்கு உதிர்த்தான். அண்ணே அண்ணே, அந்த சிவகாசி பையன் திரும்ப ஊருக்குள்ள வந்துட்டானே. உங்க தங்கச்சிக்காக ஊர் ஊரா வீடு வீடா அவன் ஓட்டி கட்டிட்டு இருக்கானே. ஏய், எட்ரா அர்வால. உடையப்பா கொஞ்சம் நில்லுப்பா. நான் சொல்றத கேளுப்பா, கொஞ்சம் நில்லு. யோ பெருசு உதவியா? உடையப்பா, ஏற்கனவே உன் தங்கச்சி அடிச்சு ஊருக்குள்ள உனக்கு கெட்ட பேரு. இந்த நிலைமையில நீ வெட்டு குத்துன்னு போன கிரிமினல் வழக்காயிரும். அதுக்கப்புறம் இந்த தேர்தல்ல தோக்கிறது மட்டுமல்ல, எந்த தேர்தலையும் நிக்க முடியாதப்பா. எதா இருந்தாலும் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் வச்சுக்கப்பா. இந்த கண்ணா கலங்க வச்சு பொண்ண புலம்ப வச்சு என்னாடால வந்த நல்ல மகனே, நீ போனது என்ன மன்னவனே, என் சிரிச்சு வர இப்பொழுது உங்கள் அன்பு சகோதரி தன் துக்கத்தை, தன் துயரத்தை, தன் மனபாரத்தை, இதயத்தில் மின்னலாய் பாய்ந்த இன்னலை உங்களிடம் இறக்கி வைப்பார். எனக்கு என் புருஷன் வேணும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் அண்ணன் கிட்ட இருந்து என் புருஷனை காப்பாத்துங்க. எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க. அந்த ஒரு நிமிஷம் சிஸ்டர், போன். ஹலோ. என்னடி புருஷனை காணோன்னு பப்ளிக்ல ஒப்பாரி வைக்கிற? இப்ப தெரியுதா இந்த உடையப்ப யாருன்னு? இது பாரு, என் புருஷனை நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லு, எனக்கு என் புருஷன் வேணும், சொல்லு. இந்த உடையப்பன் எதிர்த்தா நிக்கிற நீ ஒழுங்கு மரியாதையா வாபஸ் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. இல்லன்னு வச்சுக்கோ, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் என் மாந்தோப்புல ஜோதி எரியும். அந்த ஜோதியில உன் புருஷனை வந்து பார். அதுக்கப்புறம் உன் முகத்துல மஞ்ச பூசி குளிக்க மாட்டேன், உன் புருஷனோட சாம்பர பூசி தாண்டி குளிப்பேன். இந்த ஊர்ல உடையப்பனுக்கு எதிரா ஒரு
என்னன்னு இங்க இருந்துகிட்டாங்க மைக்ல பேசுறீங்க? என்னை மீறி யாராவது ஒரு ஓட்டு போட்டா உன்னை மட்டும் இல்ல இந்த ஊரே என்னண்ணே இங்க ஆப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிய, அங்க யாரோ உங்களுக்கு ஆப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கானே. அங்க மீட்டிங் நடக்க கூடாது, அடிச்சு துரத்துக்கடா. இல்ல கொண்டா ராசா, நான் பேசிக்கிறேன். அடே அடே பாபி பரப்பே பட்டு போக, நீ நடந்தா போக. வெள்ளப்பட பிடிச்சு போடு. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. அண்ணே உடைய பண்ண கேக்குதா? நூத்துக்கணக்கான பொம்பளை மண்டைய பொளந்துட்டோம்ல. ஏய் 200க்கு மேற்பட்ட ஆம்பளைங்கள அடிச்சு உதைச்சு ரத்த கடா கிடக்குனே. அடி தாங்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கும் தாய்மார்களே, நசைக்க துடிக்கின்ற இளைஞர்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை ஆணை சின்னத்துக்கு அழியுங்கள். இந்த மைக்கில் பேசுறீங்க, அடிச்சு நோக்குங்க. ஏய் இவதான் இந்த கொலகாரனை எம்எல்ஏ வாக்குனது. வாங்கடி சாணியை ஊத்தலாம். அத்தை கூப்பிட்டீங்களா? டேய் எல்லா கதவையும் இழுத்து மூடுங்கடா. இந்த மூலி முங்காரிய சாணி முங்காரிய ஆக்கிட்டாளுங்க. கொஞ்சம் விட்டிருந்தா கோலம் போட்டு பூசணி பூசொருகி இருப்பாளுங்க. என் பொண்ணு எம்எல்ஏ பொண்டாட்டியா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கோலவெறிய அடக்கிக்கிட்டு இருக்க. நாளைக்கு நீ தோத்து என் பொண்ணு வெறுப்பாய பொண்டாட்டியா ஆயிட்டான்னு வச்சுக்க, இந்த மூலி காளியா மாறிடுவா. நீ யார குத்துவியோ யார கொல்லுவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ ஜெயிக்கணும். தோத்த உன் ஊருக்காரங்க என் மேல சாணியத்தான் ஊத்துனாங்க. நான் உன் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்திருவேன். எத்தனை லட்சம் வேணாலும் கேட்டு வாங்கிக்க, ஆனா ஜெயிக்கணும். டேய் கதவை தேங்கடா. உங்களுடைய வேட்பாளர் என்னங்க யாருங்க வீட்டுல? ஏங்க உங்களுக்கு இந்த ஊருங்களா? இந்த ஆத்து எந்த ஊர்ல இருக்கு? இந்த ஆத்து இந்த ஊர்ல தான் இருக்குது. அப்ப நீக்கும் இந்த ஊர் தான். ஆமா, உங்களை மெட்ராஸ்ல எதுக்காக இங்க வந்திருக்கீல்? நாங்க ஓட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். ஓட்டா? அது எப்படி போடுறது? ஓ, உங்களுக்கு போட தெரியாதா? சரி பரவாயில்ல, நான் சொல்றேன். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி விரல புடிச்சு மை வைக்கணும். எந்த விரல புடிச்சு எப்படி மை வைப்பாங்க? இந்த விரல் இப்படி புடிச்சு இப்படி மை வைப்பாங்க. ஐயோ ஐயோ அத்தே! ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ? ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ? ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ? என்னில புட்டியோ? இவனுங்களா? என்ன அத்தின் பேர்னா அத்தனை பேரும் வர்றாங்க? ஏண்டி ரெனோ எதுக்கு அலர்னே? இவன் கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சிட்டானே. ஏண்டா அபிஷ்டு படவ சண்டாளா வினாச்சகாலே விபரீத புத்தி. புருஷன்களே உத்தமன் யார் தெரியுமா? நான் குரோதோ நச்சம் ஆச்சரியம் நல்ல மூடுங்க. ஏண்டா பட்ட பகல்ல ஒரு கெட்டப்பான மாமிய கைய பிடிச்சு செட்டப் பண்ண பாக்குறியா? ஐயோ, கைய பிடிக்கலங்க, விரல தாங்க பிடிச்சேன். என்ன அபி விரலங்க இருக்கு? விரலு கையில இருக்கு. அப்ப கை பிடிச்ச உண்மைதானே? ஏறத்தால ஆமா. அப்ப என் கை எங்க இருக்கு? ஆஹா, இது என்னடா கொடுமையா இருக்கு. கையே உடம்புல இருக்கு. ஐயோ அப்ப நீ உடம்ப பிடிச்சிட்ட. உடம்ப பிடிச்சு மாலிஷ் போட்டுருக்கேன். இந்த பார், நீ மன்னிப்பு கேட்டா தான் இந்த 4 ஓட்டு உங்களுக்கு விழும். மன்னிப்பா? ஏப்பா ஏப்பா கேட்டுருப்பா கேட்டுருப்பா. ஆமாப்பா 4 ஓட்டுப்பா. அவன் ஓட்டுக்காக மானத்தை வைக்கிறான். மன்னிப்பு தானே, அந்த சனினை கேட்டு தொலை. டேய், இந்த 4 ஓட்டு போட்டு தான் நம்ம ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு வெற்றி நமக்கு தேவையில்லடா. இந்த பாரு, வெற்றி நமக்கு இல்ல, நம்மள நம்பி நிக்கிற வைரத்துக்கு. அதுக்காவது கேளு. கேளுப்பா கேளு. சரி 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 சரி. இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக
நான் மிகவும் வருந்துகிறேன். இவர் பெரிய ஜார்ஜ் புஷ் அறிக்கை விடுறாரு. மன்னிப்பு கேளு. 4 ஓட்டுறா, நீ மன்னிப்பு கேளுடா. சரி சரி மன்னிச்சுக்க. என்ன தெருவில் நின்னு கேக்குற? பிச்சையா கேக்குற? அதுக்குள்ள வந்து கேளு. போடா ஓப்பா ஓ சிவகாசி நாமதேயஸ்ய என்னங்கப்பா நீங்க வந்து வெளியில விழுகிறீங்க? நாங்க 4 பேரும் செல்லாத ஓட்டு. அப்ப உள்ள இருக்க 2 ஓட்டு கள்ள ஓட்டு. அண்ணே நல்லா சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. ஐயோ என்னாச்சு அண்ணே? என்ன சண்டை போடுறீங்க அண்ணே? என்னாச்சு? ஐயோ என்னங்க இங்க பாருங்க. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க அடிச்சுக்கறாங்க. அவங்க என்னன்னு கேளுங்க. நிறுத்த சொல்லுங்க. ஓய் நிறுத்துங்கடா. என்னங்க எதுக்குங்க இவ்வளவு நேரம் சண்டை போட்டாங்க? இவனுங்க அடிச்சுக்கல கையில. உன் நாத்தனாரோட சுத்துறானே சிவகாசி, கூலிக்கு மாரடிக்கிறவன், அவன் அடிச்சு போட்டா. என்னங்க சொல்றீங்க? சிவகாசி உன்னை கொல்ல பார்த்த கையில. ஆனா உப்பு தின்னு வளர்ந்தவங்க சும்மா இருப்பாங்களா? தடுக்க பார்த்தாங்க, இப்படி அடிச்சு போட்டா. கட் பண்ண. என்னங்க பேசுறீங்க? இதெல்லாத்தையும் மீறி சிவகாசி உன்னை கொன்னானா இல்லையாங்கிறதா கிளைமேக்ஸ். கட் பண்ணா. சரி கிளைமேக்ஸ் நானே சொல்லிடுறேன். நான் தான் சிவகாசின்னு வச்சுக்கோ. இது சிவகாசி உடையப்பனோட பொண்டாட்டிய குத்துற கத்தின்னு வச்சுக்கோ. உன் ஆத்தக்காரி என்ன சொன்ன தெரியுமா? நீ யார குத்துவியோ, யார கொல்லுவியோ, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ ஜெயிக்கணும். இந்த எலெக்ஷன் நான் ஜெயிக்கணும்னா நீ சாக்கணும். அம்மா புண்ணியவதி, வேற யார் செத்தாலும் எனக்கு அனுதாபம் வராது. நீ செத்தா மட்டும் வரும். வேண்டாங்க. ஐயோ, இப்ப நான் நினைச்சாலும் இதை நிறுத்த முடியாதுமா. திருத்துருவா போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க. டேய், அன்னைக்கு போஸ்டர் காட்டல. டேய், போதை இருக்குங்கடா. வேண்டாங்க. வணக்கண்ணா. என்ன மொட்டை, போன் எடுத்தா பேசணும் இல்லைன்னா கட் பண்ணணும். இப்படி மல்லாக்க படுக்க வச்சிருக்கிறியா? அசிங்கமா இல்ல? கேட்க கூடாததெல்லாம் கேட்டுட்டன் வந்துட்டன். விதி வந்து செத்தவனை பார்த்திருக்கேன், வீடு தேடி வந்து சாகிறவனை இப்பதான் பாக்குறேன். சலாம், ஐ லவ் யூ. என் கையில உன் சாவுக்கு பட்டாசு கொளுத்தலான்னு பார்த்தேன். யோகா காரிடி, சிவகாசியை கொளுத்த போறேன். என்னென்ன சிறுபுள்ளத்தனமாவில் இருக்கு. சிவமயம், காவல்துறைக்கு உடையப்பன் மனைவி கயல்விழி எழுதி கொண்டது. என்னடா இக்கடிதத்தை யாருடைய வற்புறுத்தல் இல்லாமலும் சுய உணர்வோடும் எழுதுகிறேன். என் அகால மரணத்திற்கும் என் கொடூர படுகொலைக்கும் முழு காரணம். முழு காரணம் படிக்க விடுங்க. முழு காரணம் என் கணவர் உடையப்பன் தான். இப்படிக்கு கயல்விழி. கையெழுத்து போடுங்க. அட போடுங்க, உங்களை காப்பாற்றணும். கையெழுத்து போடுங்க. இப்போ உன் பொண்டாட்டிய நான் கொன்னா கூட நீ கொன்னதாதான் அர்த்தம். அத நான் சொல்லல, சட்டம் சொல்லுது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கம்முன்னு இரு. ஏதாவது கிசும்பு பண்ணன்னு வச்சுக்க, இதை எங்கேயாவது வெட்டி போட்டு லெட்டர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன்.